ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு வீக்கெண்ட் பிளாக். நான் வந்து சாட்டர்டே மார்னிங் இது ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா நான் வந்து இது கார தேங்காய் சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. கார சட்னி அப்படின்னா தேங்காய் போடாமல் வச்சா கார சட்னி, தேங்காய் போட்டால் கார தேங்காய் சட்னி. ஸோ இதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகா, கொஞ்சம் போல் தேங்காய், தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு சில்லு 4-5 சில்லு வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நான் இது வந்து செஞ்ச வீடியோ வந்து நான் எடுக்கலை, ஏன்னா வந்து டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். லாஸ்ட்டில் நீங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டு இறக்கிடணும். வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சியை வதக்கிட்டு பச்சை மிளகாவை வதக்கிட்டு லாஸ்ட்டில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் தூவி இறக்கிடணும். அவ்வளோதான் அந்த சட்னி. ரொம்ப சிம்பிள் சட்னி. ஸோ இட்லி பார்த்திங்கன்னா வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பை வந்து ஊற வச்சுருக்கேன் உருண்டை குழம்பு செய்கிறதுக்காக மத்தியானம் லஞ்சுக்கு. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா வரும் சாஃப்டாக அரைக்கும் போது. இது வந்து அமேசான்லேருந்து வந்த க்ராசரி மளிகை சாமான். பார்த்திங்களா, நாங்கள் எப்போவுமே வந்து ஆன்லைனில் தான் வாங்குவோம். எங்களுக்கு அது நல்லா பழகி போச்சு. ஏன்னா அந்த பேக்கெட் ஐட்டம்ஸ்லாம், சில ப்ராடக்ட்ஸ்லாம் வெளியில் வாங்குவோம், சிலது இந்த பேக்கெட் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கிது அப்படிங்கிறதுனால அமேசானில் வாங்குறது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் இல்லாமல் தனித்தனியாக வரும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நல்லா நீட்டாக பேக் பண்ணி, நல்லா அந்த வேக்யூம் பேக்ஸ்லாம் வச்சு நல்லா நீட்டாக பேக் பண்ணி வரும். ஸோ இந்த டைம் வந்து இந்த மாதிரி தான் வந்துருந்தது. ஃபுல்லாக பேக்டு ஐட்டம்ஸ், சில இதெல்லாம் பேக்டு ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம ஆர்டர் பண்ணுவோம். சோப்ஸு, ஷாம்பூ, அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற பேடு, இது எல்லாமே வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் கம்பேரிசன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் ப்ரைஸ் கம்பேரிசன் கொடுக்குறேன். ஸோ சர்க்கரை, சில ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது உண்டு. ஸோ பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தாங்க இருக்குது ப்ராடக்ட்ஸ். ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ இப்போ வந்து உருண்டை குழம்புக்கு அரைக்க போகிறோம். உருண்டை குழம்புக்கு வந்து கடலைப்பருப்பு ஊறின இல்லையா, அந்த 2 மணி நேரம் ஊறின கடலைப்பருப்பில் வந்து கொஞ்சம் போல் வந்து பூண்டு முன்னாடியே உரித்து வச்சுருந்தேன். ஸோ பூண்டு உள்ளே வந்து கொஞ்சம் காரம் இறங்கணும் அப்படின்றனால ஒரு பச்சை மிளகா ஒன்று போடுறேன். அதுக்கப்புறம் அரைச்சிட்ட பிறகு சோம்பு. ஸோ அரைச்சிட்ட பிறகு நம்ம லாஸ்ட்டில் தான் இந்த வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா தண்ணி ஆகிடும் மாவு. ஸோ அதனால் வந்து லாஸ்ட்டில் சேர்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், லைட்டாக உப்பு சேர்த்துக்கிட்டு அரைக்க வேண்டியது தான் அப்படியே. ரொம்ப நல்லாயிருக்குங்க உருண்டை குழம்பு. இந்த நான்வெஜ்லாம் நம்ம செய்ய மாட்டோம் இல்லையா இந்த டைமில். நாங்கள் செய்ய மாட்டோம், ஏன்னா மாலை விரதம் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் இந்த டைமில் வந்து நான்வெஜ் இல்லாத டைமில் உருண்டை குழம்பு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து நம்ம கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிடலாம். வெந்தயம் வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் மழைக்காலம் அப்படின்றதுனால கொஞ்சம் வெந்தயத்தை கம்மி பண்ணிக்கிட்டேன். நான் நிறைய வெந்தயம் சேர்ப்பேன் எல்லாத்துலேயும். ஸோ இதில் வந்து கம்மி பண்ணிவிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்க வேண்டியது தான். காரக்குழம்பு அதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. காரம், உப்பு, புளிப்பு, இதுதான் இந்த 3 இந்த காரக்குழம்புக்கு, அதாவது இந்த உருண்டை குழம்பு, இந்த காரக்குழம்பு, இதுக்கெல்லாம் வந்து தேவையான விஷயம். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து காரம் வேணும் இல்லை புளிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரேஷியோவில் அது அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ பண்ணிக்கலாம். ஸோ பூண்டு உரித்து வச்ச பூண்டை போடுறோம். பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு அடுத்து வந்து தக்காளி போட்டு கொஞ்சம் வதக்க வேண்டியதுதான். ஸோ புளி வந்து நான் ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னாலும் முன்னாடியே வந்து புளி, அப்புறம் வந்து மிளகாத்தூள், அப்புறம் உப்பு, இது 3த்தையும் வந்து முன்னாடியே ஒரு குழம்பு மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கூட ஊற்றலாம். ஏன்னா உங்களுக்கு அளவு தெரியாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஊற்றலாம். இது எனக்கு பழகி போச்சு, நான் இப்படியே டேரெக்டாக ஊற்றி தான் எனக்கு பழக்கம். நீங்கள் முன்னாடியே கூட குழம்பை வந்து கரைச்சி வச்சுட்டு ஊற்றலாம். ஸோ தண்ணி விடுறேன். எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அவ்வளோ தண்ணி விட்டுக்கலாம். உருண்டை குழம்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்க அப்படின்னா தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா நீங்கள் உருண்டையை போட்டோன்னா என்ன ஆகிடும்னா அந்த குழம்பு வந்து ரொம்ப திக்காகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெறும் இது வந்து குழம்பு மிளகாத்தூள். சப்போஸ் நிறைய பேர் வந்து வெறும் மிளகாத்தூள் தனியாக, அதே மாதிரி தனியாத்தூள் தனியாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போடுறீங்கன்னா தனியாத்தூள் 2 ஸ்பூன் போடுவீங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி வந்து போடுங்க, நல்லா தான் இருக்கும் அதுவும். இது வந்து நான் ஏற்கனவே மிளகாத்தூளோட ரெசிபி வந்து ஏற்கனவே நான் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ மாவு வந்து அரைச்சாச்சு. எங்கிட்ட கொத்தமல்லி இல்லை, மழை பெஞ்சிட்ருக்கு அப்படின்னால கடைக்கும் போக முடியாது. ஸோ நல்ல மழைங்க, இன்றைக்கி வந்து சாட்டர்டே மார்னிங் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு வெளியில். ஸோ கொஞ்சம் வெங்காயம், இருந்த கருவேப்பிலை வந்து வெட்டி போட்டிருக்கேன்.
நீங்கள் வேணும்னா கூட தேங்காய் வந்து சிலு சிலாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சாப்பிடும் போது அந்த உருண்டை இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். பெருங்காயத்தூள், கடலைப்பருப்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறது நல்லது. ஸோ குழம்பு வந்து நல்லா கொதி வந்தாச்சு. கொதி வந்தோடனே இந்த உருண்டையை வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டு அது உள்ளே போட வேண்டியது தான். எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை வந்து எப்படி வெந்துச்சு அப்படின்றது கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் உருண்டை போட்ட உடனே பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நேரம் உள்ளே தான் இருக்கும். நல்லா வெந்த பிறகு மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும். இந்த குலோப் ஜாம்லாம் நம்ம சுட்டவுடனே போட்டோடனே எப்படி மிதக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும் ஃபைனலாக வெந்த பிறகு. ஸோ அது வெந்துட்ட பிறகு நீங்கள் கண்டுபிடிச்சலாம், ஓகே இது வெந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். இப்போ வந்து உருண்டையை ஒன்று ஒன்றா போடுறத நான் காட்டலை. போட்ட பிறகும் பார்த்திங்கன்னா நல்ல கொதி வரணும். கொதி வந்துட்ட பிறகு போடுங்க. கொதிக்காமல் போட்டிங்கன்னா உருண்டை வந்து உடஞ்சிரும். ஸோ கொதி வந்தோடனே போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த உருண்டையை உள்ளே. ஸோ இப்போ மேலே வந்து மிதக்குச்சு அப்படின்னா அது வந்து வெந்துடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி கூட இறக்கிக்கலாம். அடுத்தது வந்து இது வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் கேரட் பொரியலுக்காக. கேரட் பொரியல் வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக தாங்க பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா தேங்காய் போட்டுக்கலாம், இல்லை எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இருந்த கேரட்டை மட்டும் கட் பண்ணி போட்டு கடுகு உளுந்து தாளிச்சிட்டு ஏற்கனவே உருண்டை குழம்பு கொஞ்சம் வெங்காயம் பூண்டுலாம் வச்சுருந்தேன் இல்லையா, அதையே இதில் போடுறேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் இதில். போட்டுட்டு வதக்கிட்டு கேரட் கட் பண்ணி வச்ச கேரட்டை வந்து நான் ஜென்ரலாக வந்து கேரட்டை வந்து துருவிட்டு தான் செய்வேன். பட்டு சரி ஓகே இதுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நிறைய கேரட் இருக்குது அப்படின்னா நீங்கள் துருவிட்டு பண்ணால் நல்லா வந்து உங்களுக்கு ஆண்டு வரும் எல்லாேருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ கொஞ்சமாக இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ தக்காளி கிடையாது, வெங்காயம், கேரட்டு, பூண்டு இந்த 3 போட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா. ரொம்ப காரம் போட்டால் என் பையன் சாப்பிட மாட்டான், அதனாலே கொஞ்சம் காரம் வந்து நான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். இப்போ வந்து கேரட் நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி வந்து நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஸோ கேரட் வந்து கொஞ்சம் நல்லா வெந்துடும் அப்படிங்கிறதுனால. துருவினிங்கன்னா நீங்கள் தண்ணி கூட ஊற்ற வேண்டியதில்லை, அப்படியே வதக்கினீங்கனாலே வெந்து போயிடும் கேரட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்றது நல்லாயிருக்கும் அப்படின்னா லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சா மாதிரி கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஸோ கேரட் வந்து இப்போ வெந்துடுச்சு. அடுத்து வந்து மிளகு ரசம் வச்சுருந்தேன், பூண்டு எல்லாம் போட்டு. ஏற்கனவே பொடி அரைச்சி வச்சதுனால சட்டுன்னு முடிஞ்சிடுச்சு எனக்கு வேலை. இந்த ரசம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உருண்டை குழம்பு எப்படின்னாலும் சாப்பிட மாட்டாங்க காரம் அப்படிங்கிறதுனால. ஸோ ரசம் வச்சு கேரட் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னா ரசம் வச்சுருந்தேன். இது வந்து சாட்டர்டே ஈவினிங் நான் விலாக் எடுத்துகிட்ருக்கேன். அன்றைக்கி ஈவினிங் வந்து நாங்கள் வந்து பாடியில் இருக்க சரவணா ஸ்டோர் போயிருந்தோம். பட்டு சாரீ வாங்கணும் அப்படின்ற ஐடியாவில் தான் போயிருந்தோம். எங்களுக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி வருது December 6th. ஸோ அதுக்காக போயிருந்தோம். பட் பெரிய ஏமாற்றம் என்னன்னா பட்டு சாரீ சுத்தமாக நல்லா இல்லை. எங்களுக்கு டி நகர் வந்து தூரம், அதே மாதிரி குழந்தைங்கள ரொம்ப நேரம் விட்டுட்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் எப்பவுமே பாடியில் பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால இங்கே தான் போகிறது. சில ஐட்டம்ஸ் வந்து வாங்கினேன். நான் வந்து அடுத்த விலாகில் வந்து என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். பட் பட்டு சாரீ மட்டும் வாங்கலை நான். சாரீ வந்து எதுவுமே நல்லா இல்லை, சுத்தமாக டிசைன்ஸ் இல்லை. ஸோ 10-15 days ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்த வீடியோ வந்து பாடி சரவணா ஸ்டோரில் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிற வீடியோ தான் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட மீண்டும் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர் அண்ட் பை.